ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இன்விசிபிள் செயின் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. கீர் வயரு, கீர் லாக்கு, அப்புறம் கட்டர் பிளேயர், ரிங்கு, அப்புறம் கொஞ்சம் சாம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அந்த கோல்டு கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு பின்னாடி பேக் ஊக்குக்காக செயின் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீர் வயரை வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து எப்படின்னாக்கா, நமக்கு அளவு தெரியல அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க, அளவு தெரியல அப்படின்னாக்கா, நம்ம கழுத்தில் வச்சு கூட எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இன்விசிபிள் செயின் பண்ணுறது தனியாக செயின் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த கீர் வயரை தான் அவங்க வந்து செயின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒயரை வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த சாம்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம், என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா உள்ளே வந்து அந்த கீர் வயரில் வந்து நீங்கள் கோத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு கலர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பெண்டன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு கலரில் பீட்ஸு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பாரிஸில் தான் நான் வாங்கினேன். பட் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் டிசைனை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். திங்ஸுமே கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா லைஃப் வரும். கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இதுவும் சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லாக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ கீர் லாக் இருக்குங்களா, இந்த கீர் லாக்கை ரெண்டு பக்கமும் கரெக்டாக சரிசமமாக பிடிச்சிக்கோங்க. அந்த கீர் வயரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீர் லாக்கு போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கீர் லாக்கை போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் லாக் பண்ணணும். இப்படி வச்சு நல்லா கரெக்டாக சரிசமமாக இருக்கான்னு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், இது அப்படியே ஒரு அமுக்கு தான் அமுக்க போகிறீங்க. அமுக்குன்னு அது ரொம்ப மெலிசாக இருக்கும். அது அமுக்குனோடனே நல்லா லாக் ஆகிரும். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு இது வந்து சென்டரில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த மேலே வந்து டிசைன் வேணும்னா நம்ம அந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இல்லை இப்படியே போதும்னாலும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி வேணுங்கிற மாடலை வந்து வச்சு பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்தோடனே அந்த சாம்ஸ் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கீர் லாக் வச்சுட்டு அதை லாக் பண்ணிடணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த லாக்கை ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். லாக் பண்ண அப்புறமா இப்போ நம்ம அந்த டிசைன் உள்ள அந்த சாம்ஸை வந்து இது உள்ளே போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பீடு, அப்புறமா சாம்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு லாக்கு. அவ்வளோதான். இப்போ லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். இந்த சேம் எந்த பக்கம் எந்த சைடு வந்து எந்த அளவு போட்டோமோ வச்சுருந்தோமோ அதே அளவில் வச்சுட்டு அந்த கியர் லாக்கை வந்து லாக் பண்ணணும். பாருங்கள், இப்படி லாக் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அவ்வளோதான்.
இப்போ 2 பக்கமுமே சேமாக அதே மாதிரி வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ நமக்கான டிசைன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த அளவு போதும் அப்படிங்கிறதுனால இந்த அளவை நிறுத்திட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் மேலே மேலே வேணும் டிசைன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அதை லாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த எண்டில் இது நார்மலாக குட்டியான லாக் தான். அது இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி ரிங்காக தான் கிடைக்கும். இது நம்ம கட் பண்ணால் சின்ன சின்ன ரவுண்ட் ரிங் வந்து நமக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரிங்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த பேக் செயினை வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பேக் சைடு அந்த அளவுக்கு நம்ம செயின் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்விசிபிள் செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களே இன்விசிபிள் செயின் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அதை வாங்க திங்ஸுக்கான காஸ்ட்டு மட்டும்தான் ஆகும். மற்றபடி இது ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. ஸோ நீங்களே மேக் பண்ணுறதா இருந்தால் நம்ம பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் நம்மளே பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி செயின் வந்து நீங்கள் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணி காமிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த செயின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.